ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி கில்லர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜேஹூன் சோய் டைரக்ஷன்ல ஜாங் யூக், சியங் லீ, பேங்குன் ஜங் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 35 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகன் ஒரு ரிட்டையர்டு ஹிட்மேனா இருக்காரு. இவர் பிரசன்ட் டேல தன் ஒய்ஃபோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. இவருடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிடே ட்ரிப்புக்கு போறாங்க. சோ அந்த ஃப்ரெண்டுடைய மகளை ஹீரோ பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிராபிகிங் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் அதகலம் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா அதகலமா பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருக்கிற அந்த கொரியோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நடிச்ச ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் வந்து இந்த ரோலுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கலா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அவர்கிட்ட இருக்கு. எலிவேட்டர், காரிடார், ஸ்டேர்வெல், ஓப்பன் ஸ்பேஸ்னு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எடுத்திருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமா தான் வந்திருக்கு. ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். லாஜிக்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். படத்துடைய ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா புதுசு இல்லை, இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்கா கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் உங்களோட அட்டென்ஷனை வந்து ஹோல்ட் பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துலயுமே நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. மொத்தத்துல இது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் பிளட் வயலன்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி கில்லர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.